வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் கோமதி. நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? இது 15வது வருஷம். 15வது வருஷத்தில் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் கொலு வச்சிட்ருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொலு வைக்கணும் அப்படின்னு ஆசை வந்ததுக்கான காரணம் என்ன? மக குழந்த உண்டாயிருந்தா, ரெண்டாயிரம் குழந்தை முண்டாட்டி வந்திருந்தா, அவன் எக்கா குழந்த உண்டாயிருக்கா, நீ கொலு வச்சேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் தான் வச்சு ஆரம்பித்து கொடுத்தது. அதனால் அதுலேருந்து வச்சுட்டே இருக்கேன். 15 வருஷமாக வச்சிட்ருக்கீங்களோ, சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் வச்சிட்ருக்கீங்க. ஆமாம்மா, இது வரைக்கும் விடாது. கொலு வைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? வீடு நல்ல கோலாகலமாக இருக்குது. தெய்வமாக கும்பிடலாம், வெளியில் போய் கும்பிட வேண்டாம், எல்லா சாமியிலையும் உள்ளே வச்சு கும்பிட்ற மாதிரி இருக்குது. இல்லாட்டா அவ்வளோ ஊருக்கு நம்ம போய் கும்பிடுறது கஷ்டம் தானே. அதனால் வயசும் ஆயாச்சு. இந்த 9 நாளுமே வந்து நம்ம வீடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் வருவாங்க. அப்படியே வீடு வந்து கோயில் மாதிரி கலக்கட்டும். அதை பற்றி எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அதெல்லாம் பார்த்து? ரொம்ப சந்தோஷம்தான். அது பிள்ளைகள் வரும்போதே கோலு 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 பிரசாதம் சொல்லி வருது, ஒரு சந்தோஷம்தான். அது எல்லாம் பார்த்து ரசிக்குங்க. அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கும். பார்த்துட்டு போயிருங்க. இந்த வருஷம் ஏதாவது அடுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கீங்களா? இந்த வருஷம் முத்தாரம்மன் குலசாமி அவங்க தான் வாங்கியிருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச கொலு பொம்மை எது? முத்தாரம்மன். முத்தாரம்மன் தான். ஃபஸ்ட்டு எந்த கொலு பொம்மை வாங்கியிருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு வாங்கினது சரஸ்வதி, பிள்ளையார், லட்சுமி, அவங்க 3 இருந்து வச்சு கும்பம் வச்சு. இந்த 3 பொம்மையிலேருந்து இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க 15 வருஷத்தில். ஆமாம். எப்படி இதை உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போதும் கொலு பொம்மையை பார்க்கும்போது அப்படி வாங்கணும்னு ஆசை வந்து? அப்படிதான். அது மகா மருமகெல்லாம் கூட வருவாங்கள்ல, அவங்க நாகராஜா கோயில் போகும்போது அங்கே செட்டு சாமான்கள் வாங்கிட்டு வருவாங்க. இங்கே நெல்லையப்பர் கோயிலுக்கு போகும்போதும் அங்கே செட்டு சாமான்கள் இருக்கும், வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஜங்ஷனில் அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம், வருஷம் வாங்கிட்டு வருவாங்க. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொலு பொம்மை கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். அப்படிங்கும்போது எப்படியும் அதுகளுக்கு வாங்கும்போது 4 பொம்மை 4 பிள்ளைகள் போகும். அதுகளுக்கு வாங்கி வாங்கி தான் பொம்மைகள் நல்லா சேர்ந்துருச்சு. ஆமாம். தம்பி பேர்? கமல். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th. உங்களுக்கு கொலு வைக்கிறதெல்லாம் பிடிக்குமா? யார் உங்கள் வீட்டில் கொலுலாம் அரேஞ்ச் பண்ணுவா? நான் வந்து இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் சேர்ந்து தான். இவ எல்லாருமே அந்த குட்டி கொலு பூரா இவ தான் பார்த்தாங்க. படி கட்டினது அண்ணனும் வத்தையும் என் மகளும். ஆமாம். பொம்மை இது ரெடி பண்ணுற ஹெல்ப் பண்ணியா? எந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண? பொம்மையை எடுத்து கொடுத்தேன். கொலு வைக்கிறது எவ்வளோ பிடிச்சிருக்கு? நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுவியா கொலு பார்க்க வாங்கன்னு? கூப்பிடுவான், ஃபோனில் கூப்பிடுவான். வந்து எல்லோரும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேறு உங்களுக்கு கொலுவில் பிடிச்ச விஷயம் என்னது? எனக்கு கொலுவில் பிடிச்சது பார்க்கு. சரி, ஓகே. பாப்பா பேர்? வேதஸ்ரீ. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9th. நீங்கள் கொலு உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எத்தனை வயசுலேருந்து வச்சிட்ருக்கீங்க? எனக்கு அம்மாவில் வயிற்றில் உண்டாயிருக்கையில் தான் வச்சு ஆரம்பிச்சது. ஆமாம், இவ 8 மாதம் வயிற்றில் உண்டாயிருக்கும் போது ஆரம்பிச்சது. நம்ம வீட்டில் கொலு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவேன், நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்து கொலு பார்க்க வருவாங்களா? வருவாங்க. வந்துட்டு போயிட்டாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸு வர்றது, ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களாம் பார்த்துட்டு இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது கொலு பொம்மை வாங்கினீங்களா? இல்லை, நான் அது வாங்குறேன். ஏதாச்சும் பார்த்து ஆசைப்பட்டு நீங்கள் கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்களா? அந்த தொட்டிலில் கிருஷ்ணர் பொம்மை அதெல்லாம் கிளேட்டு செஞ்சு வச்சு. ஆமாம், அந்த காய்கறி எல்லாம் பாருங்கள், கேரட்டு, தேங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே இவ தான் செஞ்சு கலர் அடித்து செஞ்சுருப்பாங்க. இந்த கண்ணன், குட்டி கண்ணன் தொட்டில்ல அது. இதில் உங்களுக்கு பண்ணுறது எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சடனாக அந்த க்ளே வச்செல்லாம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஸ்கூலில் தெரிய கொடுத்தது தான். அந்த ஸ்கூலில் உள்ள காய்கறிகள்லாம் அந்த இருக்கு பார்த்தீங்களா மேலே, அதை வச்சு அப்படியே சொல்லிக் கொடுக்க செஞ்சது. உங்கள் பேர்? தன்யஸ்ரீ. உங்களுக்கு கொலு வைக்கிறது பிடிக்குமா? கொலுவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க, அப்புறமாட்டி அடுத்து என்ன பொம்மை வாங்கலாம் அப்படிங்கிறது. நீங்கள் ஏதாச்சும் பொம்மை பார்த்து ஆசைப்பட்டு வீட்டில் கேட்டு அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களா? மேலே உள்ள பிள்ளையார் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறது. நீங்கள் கேட்டு உடனே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, நமக்கு கேட்டு உடனே கிடச்சிருச்சுன்னா அதுவே ஒரு சந்தோஷம் தானே. அப்போ வாங்கி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாட்டி கேட்ட பொம்மை. இது நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற ஹெல்ப் பண்ணிங்களா? கிரிக்கெட். ஓ, அதெல்லாம் நீங்கள் தான் ரெடி பண்ணீங்களா? எப்படி பண்ணியிருக்கீங்க?
நல்லா பண்ணியிருக்கேன். இதில் வந்து வரலாறு மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? என்னென்ன விஷயம்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாட்டி பீரங்கி செட்டும் ஏர்போர்ட் செட்டிங்ஸும் கொண்டு வந்திருக்கோம். ஏர்போர்ட் ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏர்போர்ட்லாம் நாங்கள் எந்த இடத்துலையுமே பார்த்ததில்ல. தம்பி வச்சு எல்லாத்தையும் வச்சு விளாடுவான், அதனால் அதை வச்சு அப்படியே செட் பண்ணி போட்டோம். நம்ம எஸ்டி டேல் சார்பில் நம்ம பழனியப்பன் சார் ஃபேமிலிக்கு ஒரு அழகான பரிசு கொடுத்துருக்காங்க. నాకు నీ చెంది కైతే కమలు కానీ மயூர் டிவிக்கு தேங்க்யூ. மேம், இந்த இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக வேலை பார்க்கலாம். நீங்கள் வந்து ரிட்டையர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்ட் டைமாக வேலை பார்க்குறது மூலயமா ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸும் எடுத்துக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்துக்கலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? சுப்லட்சுமி மேம். உங்கள் பேர் சார்? குத்தால தங்கம். நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? 36 வருஷமாக வச்சிட்ருக்கேன் மேம். 36 வருஷத்தில் ஒரு வருஷம் கூட தவறாமல் வச்சிட்ருக்கீங்க. வச்சிட்ருக்கோம். தவறாமல் வைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டாக அதுவும் இவ்வளோ ஒரு ரூமே எடுத்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இதுவுமே சனிக்கிழமை விட்டு வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை காலையில் தான் இங்கே வந்தோம். மெட்ராஸில் இருந்து வந்து வெள்ளிக்கிழமையே முளைப்பெல்லாம் போட்டு ஆட்ட ஆரம்பிச்சோம். நாங்கள் 2 பேர் தானே, பிள்ளைங்களாம் சென்னையில் இருக்காங்க. அதனால் நாங்கள் 2 பேருமே ஒவ்வொரு வேலையாக 5 நாளில் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். 5 நாளில் எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சிட்டோம். ஞாயிற்றுக்கிழமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அமாவாசை அன்னைக்கு நாங்கள் காலையில் ரெடியாக. உங்களுக்கு கொலு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல சார் 2 பேருமே? அது எப்போ வந்துச்சு, என்ன காரணத்தினால? பையன் 5 வயசாக இருக்கும்போது வந்தது. அப்போ இருந்து அவன் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, நம்மளும் வைக்கணுமா அப்படின்ட்டு என் பையனும் பொண்ணும் 2 பேரும் அப்போ சின்ன சின்ன வயசு 2 பேர்த்துக்கும் அப்போ 2 பேரும் அது வைக்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அப்போ இருந்து அப்போ சும்மா ஒரு 5 பொம்மையில் ஆரம்பித்து
அதுக்கப்புறம் இவ்வளோ பொம்மையும் வாங்கியிருக்கோம். சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் கொழு வைக்கும் போது. அதுக்கப்புறம் ஏற்ற வீடு இடம் வாங்கி வீடு கட்டி அப்படியே கொழு வைக்க வருஷம் முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம். அதுக்கப்புறம் இந்த இடம் வாங்கி திருப்பி இந்த இடம் வாங்கிக்கணும். அதுக்கடுத்தாப்புல சென்னையில் பையனுக்கு இடம் வாங்கி வீடு கட்டினோம். திருப்பி குற்றாலத்தில் இடம் வாங்கி பையனுக்கு வீடு. ஏன்னா நல்ல முன்னேற்றம். நல்லா இது மொத்தத்தில் பக்கத்தில் உள்ளவங்களா வரவழைச்சி பார்க்கும்போது அது ஒரு ஆனந்தம், சந்தோஷம். நம்ம போய் நின்று பேச முடியாது. இதை கூப்பிடும்போது எல்லாரும் வராங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து நிறைய வரலாறுலாம் வச்சுருக்கீங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் பற்றி கேட்பாங்க. ஆமாம், சின்ன பிள்ளைங்களாம் சென்னையில் இருக்கிறதுனால அவங்க எப்போமாவது தான் வருவாங்க. கொரோனாவோட 2 வருஷம் இங்கே இருந்தாங்க. அதனால் பையன் பொண்ணோட பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க, எல்லாம் வச்சாங்க. அவன் பொண்ணோட பொண்ணு வச்சது தான் அந்த அந்தமான்னு. அவன் அந்தமான் போயிட்டு வந்து அதை வச்சா. அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக 2-3 வருஷமாக அதை வச்சுட்டே இருக்கேன். இதில் என்ன வரலாறுலாம் கொண்டு வந்திருக்கீங்க? சூரிய ரதம் வச்சுருக்கோம், திருவண்ணாமலை செட்டு வச்சுருக்கோம். வரலாறு வந்து இந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வந்து லட்சுமணர் மயக்கமாயிருவார். அப்போ ராமரும் லட்சுமணர் மடியில் படுத்திருக்காரு. அப்போ ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து அவருக்கு வைத்தியம் பண்ணுதார். அந்த ஒரு செட்டு வச்சுருக்கோம். அழகர் ஆற்றுல அதுக்கடுத்தாப்புல கல்யாணம் அது 60 சஷ்டிப்த பூர்த்தி, அந்த 20, 60 ரெண்டும் வச்சுருக்கோம். கொலு வைக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. எந்த மனசில் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. முதல்ல இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கொலு பொம்மை எது? பிடிச்ச கொலு பொம்மை எல்லா பொம்மையுமே பிடிச்சது தான். காஞ்சிபுரத்தில் எதுவும் பிடிக்காம இருக்கா? பையன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால எல்லா பொம்மையும் காஞ்சிபுரத்தில் செய்த இடம். அதனால எல்லா பொம்மையும் அவன் அங்கிருந்து வாங்கினது தான். வந்துடும். இப்போ வந்து எந்த இடத்துலையுமே இல்லாமல் எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு விஷயம் வச்சுருக்கோம், இதை எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி ஏதாவது கொலு பொம்மை வச்சுருக்கீங்களா? அப்படி இல்லை, எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற சொர்க்கவாசல் மட்டும் வச்சுருக்கோம். இது யாருமே வைக்கல. சொர்க்கவாசல் வந்து யாரும் வைக்கல. பெருமாளை வச்சுருக்காங்க, ஆனால் அப்படி சொர்க்கவாசல்னு வச்சு இந்த மாதிரி இது பண்ணி யாருமே வைக்கல. நாங்கள் அதை வச்சுருக்கோம். அதாவது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கதையும் வந்து கேட்க தான் முடியுது. எப்படி இருந்திருக்கும், அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. இதை மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் பார்த்து கண்டிப்பாக ஏதாச்சும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அப்படி ஏதாவது இருக்கா? எல்லாரும் கேட்டாங்க. இந்த ஆஞ்சநேயர் இது அழகர் ஆற்றுல இறங்குறது, நரி, காக்கா நரி கதை, இது எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு பிடித்தமானது. அந்த காக்கா நரி கதையெல்லாம் பிள்ளைங்க வந்தால் அதை தான் பார்க்குங்க. அத்திவரதர் வந்து ஒரு படம் நேரம் வச்சுருக்கீங்க, இன்னொரு படம் கீழே சாஞ்சாப்பில் விழுந்து கிடக்கா அப்படின்னு கேட்காங்க. அது வந்து நின்ற கோலம், சயன கோலம், அத்திவரதர். அதனால் அந்த ரெண்டுமே 70 வருஷத்துக்கு ஒரு தானே அது காஞ்சிபுரத்தில் நடக்கு. 70 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அத்திவரதரை குளத்திலிருந்து எடுத்து நின்ற கோலம் 20 நாளும், சயன கோலம் வந்து 20 நாளும், 40 நாள் அங்கே விசேஷம். இப்போ நாங்கள் வந்து வராகி அம்மன் இதெல்லாம் பார்த்தா ஒரு அவதாரம் தான் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு அவதாரமாக வச்சுருக்கீங்க. 9 அவதாரம் வராகியில் உண்டு. 9 அவதாரம் உண்டு. அதனால் நாங்கள் 9 அவதாரத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். இந்த அவதாரங்கள் இது லட்சுமி, கிருஷ்ணர், இந்த அவதாரம் தசாவதாரம். அது இது அஷ்டலட்சுமி செட்டு. இது பார்க்கடலை கடைஞ்சி வாசுகி பாம்பை வச்சு பார்க்கடலை கடைஞ்சி எடுக்காங்க இல்லையா, அமிர்தம் எடுக்காங்கல்ல, அந்த செட்டு இது. இதில் உங்களுக்கு பிடிச்ச கதை ஏதாவது சொல்லலாமா? வாசுகி கதை தான் பிடிச்ச கதை. அது கொஞ்சம் சொல்லலாமா? அதான் வாசுகி பாம்பை வச்சு மேருமலையை, வாசுகி பாம்பை மத்தா வச்சு மேருமலையை கடைஞ்சி அதில் அமிர்தம் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்காங்க. இந்த 9 நாளுமே ஒரே மாதிரி தான் பூஜை பண்ணுவீங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூஜை அப்படி இருக்கா? அப்படி இல்லை, ஒரே இது தான். காலையில் ஒரு பிரசாதம் போட்டு வித்தியாசமாக இருக்கும். காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, அதே மாதிரி மறுநாள் காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, அப்படி. இப்போ அந்த அம்மன்லாம் பார்த்தோம், அது அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்க. எதை வச்சு ரெடி பண்ணியிருக்கீங்க? நாங்களும் அதை ரெடி பண்ணிக்கிட்டோம். விளக்கு கும்பம் வச்சு இது பண்ணுவாங்க. நான் விளக்கு வச்சு அதில் பித்தளை விளக்கு வாங்கி அதில் கட்டியிருக்கோம். அது கரெக்டாக உங்களுக்கு அம்மன் மாதிரி வந்துருச்சு. அப்படியே படிச்சிட்டோம். சரி மேம், தேங்க்யூ மேம். நம்ம மயூரி டிவி சார்பில் நம்ம குத்தால தங்கம் சார் ஃபேமிலிக்கு ஒரு அழகான பரிசு கொடுத்துருக்காங்க. நன்றிம்மா. தேங்க்யூ மேம்.
ஹாய், உங்கள் பேர்? கலாரஞ்சினி. உங்கள் பேர் மேம்? விசாலாட்சி சண்முகசுந்தரம். எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமாகவே வச்சிட்ருக்குறோம். 25 வருஷத்தில் ஒரு வருஷம் மிஸ் பண்ணாமல் வச்சிட்ருக்கீங்க? ஆமாம்மா, 1 வருஷம் மிஸ் பண்ணுறது கிடையாது. பாட்டி காலத்துலேருந்தே வச்சிட்ருக்குறோம். நம்ம வீட்டுன்னு தனியாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 25 வருஷமாக நான் வச்சிட்ருக்கிறேன். எந்த கிளாஸ் படிச்சிட்ருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே அம்மா கொலு வச்சிட்ருக்காங்களா? ஆமாம். உங்களுக்கு கொலு வைக்கிறது பிடிக்குமா? பிடிக்கும். ஹெல்ப் பண்ணுவீங்களா கூட இருந்து? ஆமாம். இதில் நீங்களும் ஆசைப்பட்டு ஏதாவது பொம்மை வாங்கியிருப்பீங்களா? அப்படி ஏதாச்சும் இருக்கா? கிருஷ்ணருக்கு அது. கிருஷ்ணரா? வேறு உங்களுக்கு பிடிச்சது? பிடிச்ச பொம்மை இந்த இது தான் பிடிக்கும். வேறு கொலு வைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க கொலுவெல்லாம் பார்க்குறதுக்காக. அதில் எது பிடிக்கும்? அதாவது இதில் வந்து உங்கள் அம்மா நிறையா வரலாறுலாம் வச்சுருப்பாங்கல்ல, அது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா இது என்னென்ன வரலாறு அப்படின்னு? அதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கா? தசாவதாரம் பிடிக்கும். அப்புறம் வந்து மீனாட்சி சுந்தரேசனோட கதை தெரியும். அவ்வளோதான். இந்த மந்த் வைஸ் வைக்கிற ஐடியா யார் கொடுத்தா? அண்ணன். அவங்க தான் கொடுத்தாங்க. வேறு இந்த 10, 1, 2 இந்த அடுக்கு மாதிரி பண்ணுற ஐடியா அம்மா அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. மேம், உங்களுக்கு எப்படி இந்த கரெக்டாக இந்த 1 to 10 இதை மாதிரி வச்சுருக்கீங்க? இல்லை, நம்ம தெய்வங்களோட அவதாரங்கள் வந்து சில குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்குது, அப்புறம் பெரியவங்களுக்குமே தெரியாமல் இருக்குது. இதில் வந்து பிரமிடு மாதிரி வச்சுருக்குறோம். இதோட எத்திக்ஸு, அதாவது கோட்பாடுன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல படியில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது தான் இவ்வுலகம். அதனால் அர்த்தநாரீஸ்வரர் வச்சுருக்குறோம். 2வது படியில் வந்து ராமர் சீத்தை, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வச்சுருக்கிறது.
3வது படியில் மும்மூர்த்திகள் முப்பெருந்தேவியர். அதனால் இந்த தடவை இந்த ஃபங்க்ஷனில் வந்து நவராத்திரியில் நாயகிகளாக இருக்கிறவங்கள முப்பெருந்தேவியர்களை வச்சுருக்குறோம். 4வது படியில் பார்த்திங்கன்னா நால்வர்கள், அதாவது அவரோட சிவனோட டிவோட்டிஸ், ரொம்ப ஆத்மார்த்தமான பக்தர்கள், நாயன்மார்கள். அவங்க வந்து திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர், அவங்க 4 வரையும் வச்சுருக்குறோம். அடுத்தது 5வது படியில் பார்த்திங்கன்னா பஞ்சமூர்த்திகள் வந்து பண்ணும்போது விநாயகர், முருகர், சிவன், பார்வதி, சண்டிகேஸ்வரர் இல்லைன்னா பெருமாள், இதில் பஞ்சமூர்த்தியாக எல்லாருமே நம்ம சொல்லுவோம். 6வது படியில் பார்த்திங்கன்னா முருகரோட அறுபடை வீடு வச்சுருக்குறோம். 7வதுல வந்து சப்தகன்னிகள், 7 கன்னிகள் சப்தகம் உண்டு இல்லையா, அதனால் சப்தகன்னிகள். 8வது படியில் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமியும் வச்சுருக்குறோம். 9வது இதில் நவகிரகங்கள் வச்சுருக்குறோம். 10வது வந்து பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களை வச்சுருக்குறோம். இதுதான் அந்த ஒரு பிரமிடு மாதிரி வைப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வச்சது. அதுக்கப்புறம் புதுசாக இந்த தடவை என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மாதங்களில் எல்லா மாதத்துலேயும் எந்த ஒரு இதுலேயுமே கிடையாது, ஆனால் நம்மளோட ஹிந்து இதில் எல்லா மாதத்துலேயுமே ஃபங்க்ஷன் உண்டு. சித்திரையில் உண்டு, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, இப்படி நம்ம 12 மாதங்களும் ஃபங்க்ஷன் உண்டு அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒளி மூலமாக அவங்களுக்கு, அதாவது பாட்டு மூலமாக சித்திரையில் வந்து அழகர் வந்து வைகையில் இறங்கி சொக்கனோட கல்யாணத்தையும் மீனாட்சியோட கல்யாணத்தையும் பார்க்குறதுக்காக ஊர்வலம் போகிற மாதிரி வைகையில் இறங்கி போவார். அதை ஒரு காட்சியாக வச்சுருக்குறோம். வைகாசி விசாகத்தை முருகரை மேம்படுத்தி வச்சுருக்குறோம். ஆனி தேர் திருவிழா வந்து நம்ம ஊர் நெல்லையப்பர் கோயில் திருவிழா, காந்திமதி அம்மனை இழுக்கிற மாதிரி வச்சுருக்குறோம். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க, அதனால் ஆடி மாதம் வச்சுருக்கிறது. ஆவணி வந்து சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் பிறந்த இதை சொல்லுது. புரட்டாசி மாதம் இதே மாதிரி தான் நவராத்திரியோட நாயகிகள் முப்பெருந்தேவியரையும் வச்சுருக்குறோம். ஐப்பசி பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் அவருக்கு நடக்கும், சிவனுக்கு அன்னம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை மீன் பண்ணி வச்சுருக்குறோம். கார்த்திகை வந்து ஹரிஹரசுதன், அவர் ஐயப்பனை இது பண்ணி வச்சுருக்கு. ஹரனுக்கும் பிறந்ததுனால ஹரிஹரசுதன் அவர் பேர், ஐயப்பனை வச்சுருக்குறோம். மார்கழி மாதம் ஆண்டாள், தை மாதம் அதே முருகருக்கு தான் தை பூசம் வரும். பூசம் வந்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க. மாசியில் வந்து சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் வரும். எல்லோரும் விழித்திருந்து அவரை கும்பிடுவாங்க சிவனை. மாசி மாதம், பங்குனி மாதம் திரும்பவும் முருகருக்கே வருது. இதில் என்ன பியூட்டின்னா, முருகருக்கு தான் அந்த மாதங்களில் நிறைய ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறத மேம்படுத்தி தான் அதை நாங்கள் இந்த இது வச்சுருக்குறோம். இந்த வருஷம் ஸ்பெஷல்னு இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இங்கிலீஷ் மாதம்னா ஈஸியாக தெரியும், ஆனால் தமிழ் மாதம் சில பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த கான்செப்ட் வைஸ் தமிழ் மாதத்தை கொண்டு வந்திருக்கீங்க, எதுக்கான காரணம் என்ன? குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம தமிழ் மாதம் சொல்லுன்னு சொன்னால் சித்திரை வாங்க அடுத்தது வராது அவங்களுக்கு. அப்போ நம்ம இதை வச்சு ஒரு பாடமாக சில இது வந்து நம்ம படிக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆள் மனசுக்குள்ளே போகும் இல்லையா. அதனால் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு ஒரு விழாவை நம்ம என்ன திருவிழா பண்ணுறோமோ அதை இன்க்ளூட் பண்ணி பிள்ளைங்களுக்கு அந்த மாதத்தை ஞாபகமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லி வச்சுருக்குறோம். உங்களுக்கு கொலு வைக்கிறதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அது பிறவியிலே இருந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எங்கள் பாட்டிலாம் 2 பாட்டியுமே அப்படி தான். அம்மாவுக்கு அம்மாவும் நல்லா வைப்பாங்க, அப்பாவுக்கு அம்மாவும் ரொம்ப நல்லா வைப்பாங்க. அவங்க பண்ணதெல்லாம் கிராஃப்ட் ஒர்க்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க. நான் காட்டுறேன் அவங்களுக்கு. அவங்க மூலமாக தான் எனக்கு வந்ததோ என்னவோ. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பேர் விசாலாட்சி, என் பேரும் விசாலாட்சி, அதனால் கூட இருக்கலாம். உங்களுக்கு கொலு வைக்கிறதுல பிடிச்ச விஷயம் என்னது? பிடிச்ச விஷயங்கிறது வந்து அந்த வருஷம் என்ன பண்ணலாம், புதுமையாக என்ன பண்ணலாம், புதுமையாக என்ன வாங்கலாம், இப்படி அலங்காரம் ஃபுல்லாகவே எனக்கு அது ஒரு மாதமாகவே இதை வச்சு தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன பண்ணலாம், என்ன எப்படி பண்ணணும், எந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மாதமாகவே நான் திங்க் பண்ணிகிட்ருப்பேன். வந்ததுமே பார்த்தோம் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி வந்து இந்த நாட்டியம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நாட்டியம் வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கண்டுபிடிச்சதா என்னங்கிற தெரியல. ஏன்னா எனக்கு வழியாக யாருமே பரதநாட்டியம் படித்தது கிடையாது.
நான் வந்து என்ன ஒரு படத்துக்கு போனாலும் அந்த படத்தில் உள்ள மாதிரியே ஆடுவேன். அதை பார்த்து தான் அப்பா வந்து என்னை பரதநாட்டியத்துக்கு சேர்த்து விட்டாங்க. அதில் இப்படி வந்து சேர்ந்தது தான். ஒரு ஊர்லேயும் நான் போய் படித்தேன். இங்கே ஆரம்பம் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்ட திருநெல்வேலி தான். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலே முன்னாடி ஆடி இருக்கிறோம். அதுக்கப்புறம் சிதம்பரம், சென்னை, நாகர்கோவில், ட்ராண்ட்ரம் அப்படி ஒரு ஊரும் நாங்கள் போய் படிச்சிருக்கிறோம். இதுதான் எங்கள் அப்பா பாட்டி பண்ணது. இது எப்படி பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே ஒரு புதிராக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே பாருங்கள், ஒரு அனிமல்ஸு, குழந்தைங்க, ஒரு இது பாசியெல்லாம் பண்ணி ரொம்ப யூனிக்கான இது வந்து நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா மதுரை மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. மதுரை மியூசியம், காந்தி மியூசியம் இருக்குல்ல, அங்கே இருக்குது. அப்போ ஒரு மியூசியத்தில் வச்சதை வந்து என் கையில் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. அது எங்கள் ஆட்சி பண்ணதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் வந்து என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க? நிறைய பார்க்கும் போதே வித்தியாசமாக இருக்குது. அது என்ன தான் தெரியல. அதாவது அந்த ட்ரெண்டில் உள்ள மனுஷாங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்டு இதை தெரிஞ்சுக்கலாம். இடையில கூட ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு அம்மா இதே மாதிரி ஒரு பாட்டில் வச்சுட்டு இதை மாதிரி யாருக்கும் பண்ண தெரியுமா அப்படிங்கிறது கூட கேட்டாங்க. அது எனக்குமே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சொத்து இது. நான் வேறு எந்த சொத்துமே நான் கேட்கல. இது மட்டும்தான், 2 பாட்டில் தான் மிஞ்சிச்சு. ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஒரு படிக்கும் 2 பாட்டில் ஆச்சி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அம்மா அப்போ உள்ள அவங்களுக்குலாம் தானம் கொடுக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா. வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கா, வச்சுருக்கா, பிடிச்சிருக்கா, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதோட மகிமை நமக்கு இப்போ தான் புரியுது. இப்போ எனக்கு புரியுது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னும் புரியலை, அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரலை. எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா மியூசியத்தில் பார்த்துருக்கேன் இதை. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. மியூசியத்தில் வைக்கிறது என் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அது இதை வந்து எந்த ஒரு ஓப்பன் எதுவுமே பண்ணல, ஃபுல் சைடு பார்த்தா இந்த மாதிரி கிரியேட்டிவ் எப்படி உள்ளே கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா கம்பி வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இப்படி தான் பண்ணுவாங்கங்கிறது அப்பாவுக்கும் தெரியல. கம்பி வச்சு உள்ளே இது பண்ணி தான் பண்ணாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லலை. பாட்டிலுக்குள்ளேயே தான் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி இந்த நம்ம க்ரோஸா ஒயர், இந்த சொட்டரெல்லாம் பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை பின்னி உள்ளே உள்ளே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா வந்து ஒரு ஹிண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் அது எந்த வரைக்கும் உண்மைங்கிறது தெரியல. அப்பாவுக்குமே அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ அப்பாவும் இல்லை, அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிய முடியாது. நீங்கள் வந்து இதை எந்த மியூசியமில் பார்த்தீங்க? மதுரை காந்தி மியூசியம், அங்கே தான் பார்த்தேன் இதை. அதை பார்க்கும்போது நம்ம கையில் இப்படி இருக்கு, அந்த டைம் நீங்கள் என்ன நினச்சிங்க? அதான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி ஒரு விஷயம். அதுதான் மியூசியத்தில் இப்போ எடுத்து காட்டினா கூட கொண்டு போயிடுவாங்க. இதை எவ்வளோ ரூபா கொடுத்துனாலும் கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் கொடுக்குறதா தயாரில்லை. ஏன்னா எங்கள் ஆட்சிக்குள்ளது, எங்கள் குடும்பத்துக்குள்ளது. இது என் குடும்பமே ரொம்ப பெரிய குடும்பம், அப்பா குடும்பம். அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக என் கையில் இருக்கிறது ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் நான். சரி மேம், உங்களுக்கு இந்த கொலுவில் வந்து பிடிச்ச விஷயம் எது? பிடிச்ச பொம்மைங்கிறது வந்து ஒரு சக்குந்தலை உண்டு, அந்த பக்கம் இருப்பாங்க. ரொம்ப வடிவமாக இருக்கும். அது பழைய காலத்தில் பண்ணது அப்படிங்கிறதுனால. இப்போ எங்கள் சித்திகிட்டேருந்து நான் அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ராமர் சீதா ஹனுமனோட இருக்கிறது. அதுவும் ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. என்னுடைய பழைய காலத்து பொம்மை வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நான் 25 வருஷம் தானே ஆகுது. இப்போ அந்த பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனால் எங்கள் சித்தி வைக்க முடியல, வயசாகிட்டுன்னு சொன்னோன்னே அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப இப்போ பத்திரமா பார்த்துட்ருக்குறேன் அதை. அதனால் அந்த பழைய பொம்மைகள் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ள பொம்மைகளில் கண் பேசவே மாட்டேங்குது. ஏதோ பெயிண்ட் பண்ணுறாங்க. அது பாவம் அவங்களுக்கும் தெரியலையா இல்லை என்னங்கிற தெரியல. இப்போ உள்ளது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பொம்மை பேசுகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வந்து வரலாறு சொல்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக. அது வந்து கிருஷ்ணன் அவதாரம், கிருஷ்ணர் வந்து எதுக்காக அவதாரம் எடுத்தார், அதை வந்து வருஷப்படி அவர் பிறந்தது, அதுக்கப்புறம் யசோதாமாட்ட போகிறது, யசோதாம்மா வந்து வெண்ணெய் திருடும்போது அடிக்கிறது, உரலில் கெட்டுறது, அப்புறம் தாடகையை வந்து வதம் பண்ணுவார் அவர். அவரை கம்சனை வதம் பண்ண தான் அவர் அவதாரம் எடுத்ததே. தாடகையை வதம் பண்ணுறத ஒரு காட்சியாக வச்சுருக்கேன். அப்புறம் காளிங்க நர்த்தனன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காளிங்கன் மேலே நர்த்தனம் ஆடுறத ஒரு காட்சியாக வச்சுருக்கிறேன். அப்புறம் நாரையை அவதாரம் பண்ணுவார். அதுவும் இவங்க நாரை தாடகையெல்லாம் இவரை கொல்ல வந்தவங்க, ஆனால் இவர் கொன்றுவார் அவரை. அதுக்கப்புறம் கடைசியாக கம்சனை எதுக்காக அவதாரம் எடுத்தாரோ கம்சன் அவதாரம்
வதம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி, அந்த பக்கம் ஃபுல்லாக பெருமாளோட அவதாரங்கள் இருக்கும். இங்கே வந்து சிவன் பார்வதி, அவர் சிவனோட திருவிளையாடல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வச்சுருக்குறோம். இதில் வந்து காலனை எட்டி உதைக்கிறது, மார்க்கண்டையனுக்கு காப்பாற்றுறது, காலனை எட்டி உதைப்பார். அப்புறம் கண்ணப்பர் வந்து கண்ணப்ப நாயனாரை வச்சுருக்குறோம். அப்புறம் புட்டுக்கு மண் சுமக்கிறது, அந்த மதுரையில் நடந்தது, அதையும் வச்சுருக்குறோம். அப்புறம் கார்த்திகை பெண்கள் கார்த்திகேயன், அந்த 6 அவதாரம் 6 முகம் இருக்கிறார் இல்லையா, அவர் பிறந்தது நெற்றிக்கண்ணில் தானே பிறந்தார், அதுலேருந்து வச்சுருக்கேன். அதுதான். உங்கள் கொலுவில் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குது, இதை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது நாங்கள் வருஷம் வைக்கிறது தான் வித்தியாசமானது, எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம புக்கில் படித்ததோ இல்லை வேறு ஏதாவது யார் சொல்லியும் கேட்டோ அப்படி பார்த்து நம்ம வைக்கிறது தான். அதை நான் இல்லை யார்ட்டையும் இந்த தீமில் இந்த நம்ம ஊரில் யாரும் வச்சுருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். மயூரி டிவி சார்பில் நம்ம விசாலாட்சி மேம் ஃபேமிலிக்கு ஒரு அழகான பரிசு. தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் மாரி. மேம் பேர்? லதா. எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? 10 வருஷமா. 10 வருஷத்தில் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருக்கோம் 10 வருஷமா. அதாவது இந்த 9 நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஊர்லேருந்து ஆட்கள் வருவாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்கள்லாம் வருவாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்கும், அதனால தான் வைக்கிறோம் கொலுவை. என் குழந்தைங்க வருவோம், என் மக வருவா, என் பேரன் பேத்திலாம் வருவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க வருவாங்க. எங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணுறோம், ரயில்வே ஸ்டாஃப் வருவாங்க. இப்போது ரெகுலராக கூடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டாக எப்போ கொலு வைக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பயர் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, எதனால வைக்க ஆரம்பிச்சிங்க? என் ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்கு போவோம், என் குழந்தைய கூப்பிட்டு போகும்போது, என் மகளை கூப்பிட்டு போகும்போது அங்கே கொலு ரொம்ப வருஷமாக ஒரு 25-30 வருஷமாக வைக்காங்க. அங்கே நிறைய தடவை கொலுக்கு கூப்பிடுவாங்க, போவோம். அதை பார்த்துட்டு என் மகளும் நம்ம வீட்லேயும் வைக்கணும்னு அழுதா. அவள் அழுதுனால வச்சோம். அதுலேருந்து இப்போ தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரே அடம் பிடிச்சி எங்களுக்கு நம்ம வீட்லேயும் வைக்கணும் இதே மாதிரி கொலு அப்படின்னு, அதனால தொடர்ந்து வச்சுக்கிட்டு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் வச்சப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு கொலு வைக்கணும் நம்ம வீட்லேயும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப எங்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி வச்சே ஆகணுன்ட்டாங்க. வச்சுட்டோம். வச்சா தொடர்ந்து வைக்கணும் அப்படின்ட்டு. இன்னும் இப்போ கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைங்க இருக்குது, அவங்க தனியாக போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். வருவாங்க, ஆனால் கொலுவுக்கு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டாக என்ன பொம்மை வாங்கியிருந்தீங்க சார்? ஃபஸ்ட்டு இது துர்க்கை மண் துர்க்கை தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி 3 பொம்மையிலேருந்து இவ்வளோ பொம்மை இப்போ வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். இதில் வந்து வரலாறு சொல்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம். இந்த இது நம்ம முருகர் வந்து இந்த அறுபடை அந்த 6 குழந்தைங்கள பிறந்திருக்காங்கல்ல, அது. அதுக்கப்புறம் இது 6 முகத்தில் பிறந்திருக்காருலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச கொலு பொம்மை இது சார்? அந்த அம்மன் தான், மேலே இருக்கக்கூடிய அம்மன் தான் எங்களுக்கு பிடிக்கும். மேம்க்கு?
உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச சாமி யார்? துர்க்கை. துர்கை. உங்களுக்கு சார்? எங்களுக்கும் அப்படிதான். 2 பேருக்குமே துர்கை அம்மன் தான். துர்கை அம்மன் பற்றி ஒரு 2 வார்த்தையில் சொல்லலாமா? அதாவது நவராத்திரி கொலுங்கிறது 9 நாள் வைப்பாங்க. 3 நாள் வந்து துர்க்கை அம்மனுக்கும், அடுத்த 3 நாள் வந்து லட்சுமி தேவிக்கும், அதுக்கடுத்த 3 நாள் சரஸ்வதி தேவிக்கும் வைக்கிறது கொலு. அதான் நவராத்திரினாலே துர்க்கை அம்மனை தான் மெயினாக இது பண்ணுவாங்க. அதாவது கொலு வச்சா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடச்சிருக்கும் நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க, அது ஏதாவது இருக்கா? என் மகளுக்கு கல்யாணம் முடியும்னு நினச்சோம், முடிஞ்சது. அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு நினச்சோம், பிறந்தது. அப்புறம் ஆம்பளை பையன் ஒன்று நினச்சோம், பிறந்துட்டு. இப்போ நாங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிருக்கோம். ஒரு பாதியில் ஒரு வீடு நிற்கி அதை கம்ப்ளீட் பண்ணணும் எப்படியும் அப்படின்னு நினைக்க, இந்த வருஷமாவது கட்டி முடிப்போமான்ட்டு அந்த ஒரு ஆசை மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் நினச்சி எல்லாமே நடந்துருச்சு, இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. அதனால நாங்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு கொழுவுக்கு வந்திருக்கவங்களுக்கு இவங்க கூட இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப வருஷம். இப்போ நீங்கள் வந்து வாங்க கொழுவுக்கு வாங்க வந்து கும்பிட்டோம். அவர் வந்து இருக்காங்க, அவருக்கு குழந்தை பிறந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி எங்கிட்ட தான் சொன்னார். ரொம்ப இங்கெல்லாமும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனாங்க. கடைசியில் அம்மன்கிட்ட வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு அந்த பாட்டு படித்து நீங்கள் இப்படிலாம் செய்யுங்க உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பான்னு. அதே மாதிரி இப்போ உங்கள் குழந்தை பெண் குழந்தை துர்க்கையே பிறந்திருக்கிறா. அதனால் அந்த எங்களுக்கு அந்த வந்து வேண்டுறவங்களுக்கு அது அனுகிரகம் இருக்க தான் செய்யுது. நம்ம மனசார என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. அதான் அந்த அம்மன் பார்த்தீங்கன்னா எதில் ரெடி பண்ணியிருக்கீங்க? புரியல எனக்கு. அதாவது சில பேர் வந்து குடத்தை வச்சு பண்ணுவாங்க, குத்து விளக்க வச்சு பண்ணுவாங்க, அதை மாதிரி கலசம் வச்சு தேங்காய் வச்சு இப்படி பண்ணிடுவோம். மொத்தமாக கொலு வைக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க? நாங்கள் ஒரே நாள் தான். ஒரே நாள் ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்து ஸ்டாண்டை மட்டும் ஃபிட் பண்ணுவோம். கொலுவை நானும் ஒய்ஃபும் ஒரே நாளில் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு எப்போதுமே அப்படி தான். பொம்மையை மட்டும் அவங்க இறக்கி கொடுத்துட்டு போவாங்க. இந்த துணியெல்லாம் விரித்து செட் பண்ணிவிட்டு அப்படியே பொம்மையை பூரா வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு அடிக்கணும். அன்றைக்கி ஒரே நாளில் கொலுவுக்கு முதல் நாளே அடிக்கிட்டு மறுநாள் காலையில் கொலு வச்சிடும். உங்களுக்கு கொலு வைக்கிறதுல பிடிச்ச விஷயம் என்னது சார்? நினச்சது நடக்கு. அதே மாதிரி இந்த நினச்சதும் இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறதும் நடந்துட்டுனா எங்களுக்கு இன்னும் இதை வச்சுக்கிட்டே இருப்போம் எங்கள் ஆயுசுக்கும். சரி சார், தேங்க்யூ சார். வணக்கம்மா, உங்கள் பேர்? பேர் ராணி. இவங்க வீட்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு பார்த்துட்ருக்கீங்க? கொலு நான் இப்போ இன்றைக்கி தான் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட் டைமாக கொலு இவங்க வீட்டில் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? நல்ல அழகாக இருக்குது. நல்ல சாமி நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. பார்த்ததுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது எந்த கொலு பொம்மை? இந்த அம்மன் தான். அம்மன். ஆமாம், இந்த அம்மனை தான் ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வழியில் இப்படி போகும்போதே பார்த்தோம், நல்லா அழகாக இருந்தது. டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. மயூரி டிவி சார்பில் நம்ம லதா மேம் ஃபேமிலிக்கு ஒரு அழகான பரிசு. தேங்க்யூ. ஹாய் மேம், உங்கள் பேர்? வசந்தா பாலகிருஷ்ணன். எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? நான் 12 வருஷமாக வச்சுருக்கேன். 12 வருஷத்தில் ஒரு வருஷம் கூட தவறாமல் வச்சுட்ருக்கீங்களா? 12 வருஷம் வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி கொலு வைக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கோம்ல, என்ன மாதிரி ஆசை வந்துச்சு? எதனால கொலு வைக்க ஆரம்பிச்சிங்க? என் பொண்ணு பெரிய பொண்ணு கல்யாணம் ஆன புதுசு, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அந்த வருஷம் வச்சோம். அது மறு வருஷம் ப்ரெக்னென்ட் ஆனால் அதுலேருந்து அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு கொலு வச்சதுக்கப்புறம், அதை நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. வச்சதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இது நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கு. அதனால இப்போ 12 வருஷமும் அப்படியே தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கு. உங்கள் ஃபேமிலியில் அடுத்ததும் கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஆமாம், வரவங்க பார்த்துட்டு போகிறாங்க, வைக்கணும்னு ஆசை. ஆனால் இருக்க அவங்களுடைய சூழ்நிலையினால வைக்க முடியாமல் இருக்காங்க. வந்து பார்த்துட்டு போகிறவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்குது, நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க.
அதாவது இந்த 9 நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஒவ்வொரு விஷயம் என்னதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் என்ன நினைப்பீங்க? அது ஆர்வமாக கேட்கும்போது நமக்கு நல்லா இருக்கு பார்க்கறது. அந்த பிள்ளைகள் ஒன்று இது எப்படி இது என்னன்னு கேட்கும்போது நமக்கு அது பார்க்க நல்லா இருக்காது. அதில் வந்து வரலாறு கொண்டு வர மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? வரலாறு சிலப்பதிகாரத்தில் வர அட்சய பாத்திரம் இந்த வாட்டி வச்சுருக்கோம். புதுசாக அந்த அம்மன் சிலை பக்கத்தில் வச்சுருக்கோம். வேற உங்களுக்கு கொலு வைக்கிறதுனால பிடிச்ச விஷயம் இதுதான், அப்படி ஏதாவது இருக்கா? நிறைய சின்ன குழந்தைங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கொலு பொம்மை வாங்கியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? முதல் பிள்ளையார் வாங்கியிருந்தோம், அப்புறம் தசாவதாரம் செட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒரு அம்பாள் இது வந்துச்சு. உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் கொலு வைக்க ஆரம்பிச்சிங்களா? ஆமாம், மேரேஜ்க்கு அப்புறம் புதுசாக வந்து இங்கே வந்து கொலு வைக்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எப்படி இருந்தது? இந்த சாக்கு வச்சு அம்மா வீட்டுக்கு வரலாம்ல, அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதாவது கொலு வைக்கிறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம் ஃபஸ்ட் டைம், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லை, எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு இருக்கேன், நம்மளும் இது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சிம்பிளாக வச்சோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சோம். உங்களுக்கு கொலு வைக்கிறதுனால வந்து இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு, அப்படி ஏதாவது இருக்கா? நான் ஃபஸ்ட்டு முதல்ல ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு நினச்சி தான் வச்சோம். அதே மாதிரியே கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். இதில் நீங்கள் பிடிச்சி வாங்கின பொம்மை எது? பிள்ளையார் தான். பிள்ளையார் வாங்கினீங்க. இப்போது கடைசியாக ஏதாவது அடுக்கு சேர்த்துருக்கீங்களா? சைடில் அம்மன் வச்சுருக்கோம்ல, அதான் இப்போ புதுசாக வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணுன்ட்டு வச்சு. என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருக்கும்ல? இல்லை, போன வருஷம் அந்த ஜாக் அண்ட் ரோஸ் சொன்னீங்கல்ல, அதை வச்சோம். சரி, ட்ராஜடியில் முடியுதுல டைட்டானிக்கும், இது கொஞ்சம் ஹாப்பியாக முடியட்டும். அடுத்த வருஷம் வேறு ஏதாவது புதுசாக யோசிப்போம். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த ரோஸ் அண்ட் ஜாக் வைக்கணும்? எந்த காரணத்தினால சடனாக அதை யோசிச்சிங்க? டால் கிஃப்ட் ஒரு டால் வந்துச்சு, அது பார்த்தோன்னே சரி ஜாக் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சரி அதை வைக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க அதில் பிரிஞ்சதை வந்து நீங்கள் சேர்த்து வச்சிடலாம். அதுவும் பெட்ஸ்ன்னு போட்டுட்டீங்க. நம்மளாவது அவங்கள சந்தோஷப்படுத்துவோம். சரி மேம், தேங்க்யூ. உங்கள் பேர்? ஸ்ரீ விஷ்ணு. கொலுலாம் பார்க்க பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தது எந்த பொம்மைலாம் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு பார்த்தது அம்மன். சரி, ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? வர்ஷா. உங்களுக்கு கொலு பார்க்குறது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கொலுவிலேருந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டீங்களா? சிவன் அந்த இதெல்லாம் இது பண்ணுறது பிடிச்சிருக்கு. வேறு அந்த கொலுவில் உங்களுக்கு பிடிச்ச பொம்மை எது? எனக்கு வந்து பிள்ளையார். பிள்ளையார் தான் பிடிக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ. உங்கள் நேம்? விஜிதா. என்ன பண்ணுறீங்க? என்ன படிக்க. படிக்கிறீங்க? 7th. 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இவங்க வீட்டில் வந்து கொலுலாம் பார்த்துட்டிங்களா? பார்த்தேன். எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்ததுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்படியே அட்ராக்டிவாக இருந்திருக்கும்ல, இதனால் இந்த கொலு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி ஏதாவது ஒரு பொம்மையை வந்து ரசித்து பார்த்தீங்களா? எல்லா பொம்மை பார்த்தா பிள்ளையார் பொம்மை காமிச்சு எல்லாமே சேர்த்து பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? அக்ஷிதா. என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? 10th. கொலு பிடிச்சிருக்கா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கொலு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷம். ஹாய், உங்கள் பேர்? சுபாஷ் ஆரம்பம். என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். உங்கள் வீட்டில் கொலு பார்த்துட்டிங்களா? பார்த்ததுமே உங்களுக்கு பிடிச்ச பொம்மை எது? முருகர், விநாயகர், லட்சுமி அம்மன். உங்கள் வீட்லேயும் கொலு வைக்கணும்னு ஆசை வருது அதெல்லாம் பார்க்கும்போது? ஆமாம். சரி, ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? சிவாஜி. என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? 9th. சிவாஜியா? சிவாஜி கணேசனா? எதனால இந்த பேர் உங்களுக்கு வந்துச்சு? தெரியல. அவங்க அப்பா வந்து சிவாஜி மேல ரசிகர். அவங்க அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதே சிவாஜியும் கமலாமாவும் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க வந்து அவ்வளோ தீவிர ரசிகர் அவங்க அப்பா. அதனால அவங்க வீட்டுக்கு பேரும் கமலா இல்லம் தான். அவங்க வீட்டுக்கு பேர் கமலா இல்லம், அவன் பேரும் சிவாஜி. உங்களுக்கு கொலுலாம் வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சா? கொலுவில் பர்சனலாக உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே. சரி, ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? வெற்றி. என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? 8th. இந்த கொலுவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? எனக்கு நிறைய சாமி படம் பார்த்தேன், அது பிடிச்சிருந்துச்சு. பாட்டு படித்தோம். எல்லாரும் சேர்ந்து பாட்டு படிச்சிங்களா? சாமி பாட்டு? ஆமாம், பாட்டோம். எப்படி, அதாவது இந்த சின்ன வயசில் வந்து சாமி பாட்டுலாம் நமக்கு தெரியறதே கஷ்டம். பாடுனீங்க. சரி, ஓகே. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் ராஜதுரை. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? கொலுலாம் பார்த்துட்டீங்களா? நீங்கள் வந்தது உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஒரு பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்ல, ஒரு அட்ராக்டிவாக இருந்திருக்கும், அப்படி ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? விநாயகர். விநாயகர் தான் பார்த்தீங்க. இன்னும் எல்லோரும் விநாயகர்னே சொல்கிறீங்க. அவன் பார்த்தோம். சரி, ஓகே. ஹாய், உங்கள் பேர்? கிருத்திகா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
கொலுலாம் வந்து பார்த்துட்டீங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கா? எந்த விஷயம் வந்து உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு முருகன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முருகர் பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே. ஹாய், உங்கள் பேர்? கார்த்திக். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th. கொலுலாம் பார்த்துட்டிங்களா? என்ன பொம்மைலாம் நீங்கள் நோட் பண்ணீங்க? ஜாக்கு, ரோஸு, அப்புறம் இந்த முருகர் சிலை, விநாயகர் சிலை. இதில் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது? ஜாக் பெட்ஸ் ரோஸ். இப்போ தான் கொலு பார்க்குறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு பேரை. ஓ, எல்லாமே ஹெல்ப் பண்ணியா? என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணேன்? ரேக்கு அடுக்கி வைக்கும்போது பிடிப்பேன், பொம்மை தொடச்சி கொடுப்பேன். எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன். வைக்கும்போது உனக்குலாம் பாட்டி சொல்லி தருவாங்களா? இதோடைய வரலாறு இதுதான், இந்த பொம்மையை பற்றி ஏதாவது சொல்லி தந்திருக்காங்களா? கேட்டால் சொல்லி தருவாங்க. அடுத்து கேட்பியா? அடுத்து கேட்டு பார்க்கேன். சரி, ஓகே, தேங்க்யூ. மூஷிக வாகன மோதக ஹஸ்த ಶ್ಯಾಮಲಗರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಗೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் ஓடி 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 என் இழந்த ஜோதியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. சார், உங்கள் பேர்? பாலகிருஷ்ணன். நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்டு இருக்கீங்க? நான் வச்ச ஆரம்பத்துலேருந்தே நான் தான் கூட வந்து கொலு வைக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது சார்? தெய்வாம்சம் நிறைய கிடைக்கும். அம்சங்களும் தெய்வ அம்சங்கள் வந்து நிறைய இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்குது. எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். நீங்கள் கொலு வைக்கிறதுனால உங்களுக்கு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மன நிறைவு இருக்குது, அமைதி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, போதுங்கிற ஒரு நிறைவு அந்த எண்ணங்கள். அதாவது இந்த 9 நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு அப்படியே கோவில் மாதிரி களை கட்டும். சொந்தக்காரங்க வருவாங்க, சின்ன பசங்க வருவாங்க, கொலுவை பற்றி ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? ஆனந்தம் இருக்கிற வீடு மாதிரி இருக்கும். நல்ல கலகலகலன்னு இருக்குது. தெய்வாம்சம் லட்சுமி கிடாச்சு நல்லா. ஓகே சார், தேங்க்யூ. நம்ம மயூரி டிவி சார்பில் நம்ம வசந்தா மேம்க்கு ஒரு பரிசு. ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் நல்லதே பார்த்து இது மாதிரி கொலுவை பற்றி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.